Good morning. So, இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா 12th பயோடெக்னாலஜி லெசன்ஸ் தான் பார்க்குறோம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில் நுட்பவியல், உயிர் தொழில் நுட்பவியல், பயோடெக்னாலஜி. ஸோ நீட் எக்ஸாமினேஷன்ல ரொம்ப இன்றியமையாத ஒரு பாடம். இதுல ரெண்டு டாபிக் இருக்கும், நமக்கு தெரியும். பயோடெக்னாலஜில பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஒன்று, அனதர் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் மேபி வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 25 மார்க்ஸ் மேபி அதில் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இது. பயோடெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் என்ன லெசன் இருக்கும் பயோடெக்னாலஜியில்? ஒன்று பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ். இது பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ். இன்னொன்று அப்ளிகேஷன். தமிழ்ல நெறிமுறைகளும் செயல்முறைகளும். உயிர் தொழில்நுட்பத்தின் நெறிமுறைகளும், நெறிமுறை மற்றும் செயல்முறை. நெறிமுறை மற்றும் செயல்முறை, பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த பாடத்துல நமக்கு என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஒரு டாபிக்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அதான் கொடுத்துருக்கேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பினுடைய அந்த நெறிமுறைகளை பற்றி கேட்கிறாங்க. உயிர் தொழில் நெறிமுறைகள் அப்படின்றது ஒரு டாபிக். இதுல வேற என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதுக்குள்ள இந்த நெறிமுறை உயிர் தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல், பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதாவது பாத்தீங்கன்னா உயிர் செயல்முறை மரபியல், அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா குளோனிங், ரீகம்பைன் டெக்னாலஜிஸ், மறுசேர்க்கை தொழில்நுட்பம் சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க. அது என்னென்ன இருக்குன்னு முதல்ல ஒரு பேசிக் பார்த்துடலாம். பிரின்சிபல் ஆஃப் பயோடெக்னாலஜில நம்பர் 1 கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல். தமிழ்ல இதுக்கு பேரு மரபு பொறியியல். மரபு பொறியியல். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பயோ ப்ராசஸ். இன்ஜினியரிங். ஸோ இது உயிர் செயல்முறை மரபியல். உயிர் செயல்முறை பொறியியல். நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ மெக்கானிசம். ஆர்டிஎன்ஏ என்பது ஆர்டிஎன்ஏ செயல்முறை அல்லது தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் இதோட சேர்ந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆர் குளோனிங். ஸோ ஜீன் குளோனிங் இருக்கும், அப்புறம் ஜீன் டிரான்ஸ்ஃபர், ஜீன் குளோனிங் மற்றும் ஜீன் கடத்துதல். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜிக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும்.
இதுல இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஜெனடிக் என்ஜினியரிங், பொதுவா ஜெனடிக் என்ஜினியரிங்னா என்ன சார் அப்படின்னா, மரபு பொருள்களில் வேதியியல் பண்புகளில் மாற்றத்தை உண்டு செய்தல், அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றதுதான் மரபு பொருட்கள், ஜெனடிக் மெட்டீரியல்ஸ். இதுல வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் மாற்றத்தை உண்டு செய்த இந்த மரபு பொருட்களை ஓம்புயிரி உடம்புக்குள்ள செலுத்துவதற்காகவும் செலுத்தப்பட்ட ஓம்புயிரியினுடைய உருமாற்றத்தை, அதாவது மார்பாலஜிக்கலி சேஞ்சஸ், புறத்தோற்ற ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் மரபு பொறியியல் பயன்படுத்தப்படும். மரபு பொறியியல்னா என்னன்னு பாருங்க, மரபு பொருட்களின் வேதி பண்புகளில் மாற்றம், சேஞ்சஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங், ஜெனடிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஜெனடிக் மெட்டீரியல்ல வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அப்படி ஏற்படுத்தப்பட்ட பொருட்களை ஹோஸ்ட் ஓம்புயிரி உடம்புக்குள்ள செலுத்துவதற்கும் செலுத்தப்பட்ட உயிரின் உடல் அமைப்பை வேறுபாடுகளுக்கு உள்ளாகுவதும் மரபியல், அதாவது புறத்தோற்ற ரீதியான மாற்றத்தை உண்டு செய்வதும் தான் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல். அப்ப பயோடெக்னாலஜி என்ன சார் நீங்க சொல்லவே இல்லையா? பயோடெக்னாலஜி அப்படின்றது என்னன்னா, உயிரினங்களில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் விரும்பியவற்றை பெறுதல், வேற ஒண்ணுமே இல்லை சார். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரினங்களில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் விரும்பியவற்றை பெறுதல். லைக் ஒரு மெடிசன்ஸ், ஒரு நொதிகளா இருக்கலாம், என்சைம்ஸ், ஒரு ஃபுட் ப்ராடக்டா இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருட்களை நம்ம அந்த உயிரிகள் இருந்து பெறுகிறோம். வேக்சினேஷன், அந்த மாதிரி தடுப்பு மருந்தா இருக்கலாம், அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிர்ப்பு பொருளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நமக்கு விருப்பப்படுகின்ற பொருள்களை எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் உயிர் தொழில்நுட்பவியல். அதாவது உயிரினங்களில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிலிருந்து நமக்கு பிடித்தமானவற்றை பெற்றுக்கொள்ளுகின்ற செயல்முறை தான் உயிர் தொழில்நுட்பவியல். உயிர் என்பது உயிரினங்களை குறிக்கிறோம், நுட்பம் என்பது டெக்னிக்ஸ் பயன்படுத்தி செய்கின்றது. இந்த தொழிலுக்கு உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிர் தொழில்நுட்பவியல் அதுதான் இப்ப நம்ம பயோடெக்னாலஜில ஜெனடிக் இன்ஜினியரிங் பாக்குறோம். நான் அதை சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன். மரபு பொறியியல்னு ஒரே ஒரு விஷயம் தான், மரபு பொருட்களில் வேதியியல் மாற்றத்தை உண்டு செய்தல், the changes of chemical, இதுல இருக்கின்ற ரசாயன பொருட்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதை ஓம்புயிரில செலுத்துறதுக்காகவும் செலுத்தப்பட்ட ஓம்புயிரினுடைய புறத்தோற்ற மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் புறத்தோற்ற மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பயன்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பம் தான் ஜெனடிக் இன்ஜினியரிங். பயோப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது என்னன்னா, இது வேதியியல் ரீதியான மாற்றங்கள் தான். நோய் நீக்கம் செய்யப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யறது, வேக்சின் தடுப்பு மருந்துகள் உற்பத்தி செய்யறது, என்சைம் நொதிகளை உற்பத்தி செய்யறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிர்ப்பு பொருள்களை உற்பத்தி செய்தல் போன்ற செயல்முறைகள் இந்த பயோப்ராசஸ்ல அடங்கும். ஸோ பயோப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின், என்சைம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இதுல செய்யப்படுகிறது. இந்த ஆர்டிஎன்ஏ மெக்கானிசம்ஸ், இது இது வேறுபட்ட உயிரினங்களுடைய ஜீன்களை புகுத்தி புதுசா ஒரு சில ஜீனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆர்டிஎன்ஏ மெக்கானிசங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஜீன் குளோனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குளோன் செய்யறது, ஒரு சாதாரண செல்ல இருந்து ஒரு உயிரியை நம்ம எடுக்கிறது பேர் தான் குளோனிங்ஸ். ஜீன் கடத்துதல் அல்லது மாற்றமடைய செய்தல், எப்படின்னா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரி ஜீன் கடத்துறது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீன்கன் அண்ட் மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படின்ற, அதாவது நுண்ணூசிகள் மூலம் பயன்படுத்துறது. இன்னொன்னு ஜீன் துப்பாக்கியை பயன்படுத்தி ஜீன்களை என்ன பண்ணும், டிரான்ஸ்பர் பண்ணுகின்ற செயல்முறைகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பங்கள்ல அடங்கும். ஸோ இப்போ நம்ம முதல்ல நமக்கு இந்த கான்செப்ட்ஸ்ல என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் பத்தி ஒரு சில டீடைல்ஸ் இருக்கும், அதை நான் சொல்லி முடிச்சிட்டோம். இந்த பயோப்ராசஸ் இன்ஜினியரிங்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நோயற்ற பொருட்களை உற்பத்தி செய்யறது, ஆன்டிபயோட்டிக்ஸை ஃபார்ம் பண்றது, தென் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்றது, அது இது மாதிரி இருக்கிற வேதிப்பொருட்கள் எல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த பயோப்ராசஸ்ல ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜீன்களுடைய மரபண்புகளை வேறுபாடடை செய்வதற்காகவும் இது பயன்படுகிறது, அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீன்களை அதனுள் செலுத்துவதற்கும் இது பயன்படுத்தப்படும்.
அப்ப ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மரபு பண்புகளில் உள்ள வேதிப்பொருட்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த பயோ ப்ராசஸ் வந்து செயல்படுத்தப்படுறதா சொல்றாங்க. சோ இனப்பெருக்கத்துல, அதாவது பால் இனப்பெருக்கத்துல செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல மரபியல் வேறுபாடுகளை வந்து பராமரிக்கவும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீன்களை நாம் செலுத்துவதற்காகவும் பயன்படும். இதுல இருக்கிற ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லப்படுற பாலினா இனப்பெருக்கங்கள்ல இந்த பாலிலா இனப்பெருக்கத்தினுடைய மரபு பண்புகளை பாதுகாப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் கலந்த ஒரு கலவையை தான் நம்ம வந்து என்னன்னு பாருவோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்க்கறோம்.